Peace be upon you and your family. 11th Chemistry, Unit 5, Alkali and Alkaline Earth Metal. In this chapter, we are going to discuss first about important 1 mark questions along with the answer. Question number 1 பார்க்கலாமா? For alkali metals, lithium, sodium, potassium, rubidium, cesium, which one of the following trend is incorrect? எது incorrect னு கேட்டிருக்காங்க. ஹைட்ரேஷன் எனர்ஜி லித்தியத்துக்கு தான் அதிகம், நம்மளுக்கு தெரியும். லித்தியம் பெர்குளோரைட் இஸ் அப் டு 12 times more soluble than sodium perchlorate. இவங்களோட பெர்குளோரைட், பொட்டாசியம் பெர்குளோரைட், ருபீடியம் பெர்குளோரைட் எல்லாம் கம்பேர் பண்ணோம்னா இவங்களோட சாலிபிலிட்டி ஒன்லி 10⁻³ times than that of the lithium perchlorate. அதே மாதிரி இந்த லித்தியம் ஹைட்ரேஷனோட எனர்ஜி வேல்யூ -519 ஹையஸ்ட் வேல்யூ. ருபீடியம் பார்த்தீங்கன்னா -264 kJ மோல் பவர் -1 தான். therefore this is a correct statement. கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். அயனைசேஷன் எனர்ஜி when you move from top to bottom in alkali metal, alkali metalல மேலிருந்து கீழே வரும் பொழுது அயனைசேஷன் என்தால்பி எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். லித்தியம் ஸ்மாலர் ஆட்டம், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஹையாக இருக்கும். அயனைசேஷன் எனர்ஜி இவங்களுக்கு தான் ஹையாக இருக்கும். ருபீடியத்துக்கு அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். டென்சிட்டி லித்தியம் லெஸ் தேன் சோடியம், இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா லித்தியம் சின்ன ஆட்டமாக இருக்கனால ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மோர் லித்தியத்தை ஆட்டத்தை நம்மளால் அடுக்க முடியும். அதோட டென்சிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். இவங்க பெரிய ஆட்டம், இவங்களோட டென்சிட்டி தான் எப்போப்பையும் லோவாக இருக்கும். அட்டாமிக் சைஸ் லித்தியம் இஸ் லெஸ் தேன் சோடியம், இதில் செகண்ட் செல்லோட முடியும், இதில் 5th செல்லில் தான் முடியும். அதனால் இவங்க தான் அட்டாமிக் சைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுவும் கரெக்டு தான். இந்த மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் இஸ் 1C. கொஸ்டின் நம்பர் 2க்கு வாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. Lithium plus has minimum degree of hydration among alkali metal. This is incorrect statement. இப்போ தானே பார்த்தோம் லித்தியத்தோட ஹைட்ரேஷன் எனர்ஜி எவ்வளோப்பா இருக்கும்? -519 kJ மோல் பவர் -1. இதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இதுதான் ஆன்சர். அதுக்கு அடுத்தது பார்க்கலாமா? தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் பொட்டாசியம் இன் KO2 இஸ் +1. தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் பொட்டாசியம் இன் KO2 இஸ் +1. திஸ் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் சோடியம் யூஸ் டு மேக் சோடியம் லெட் அல்லாய், இது நம்ம படிச்சிருக்கோம். அந்த சோடியம் லெட் அல்லாய் எதுக்கு யூஸ் ஆகும்? டெட்ரா எத்தில் லெட், டெட்ரா மெத்தில் 8 லெட் யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். தேர் யூஸ் அஸ் அன் ஆன்டி நாக்கிங் அடிட்டிவ். மெக்னீசியம் சல்ஃபேட்டும் பெரிலியம் சல்ஃபேட்டும் தான் ரெடிலி சால்யூபிள் இன் வாட்டர் சல்ஃபேட்டில். ஸோ இவங்க எல்லாருமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ராங் ஸ்டேட்மெண்ட். தேர்டு கொஸ்டின் பார்க்கலாமா? Which of the following compounds will not evolve H2 gas on reaction with alkali metal? alkali metalோட H2 கேஸை எவால்வ் பண்ணாது. எத்தனாயிக் ஆசிட் H2 கேஸை எவால்வ் பண்ணும், எத்தனாலும் எவால்வ் பண்ணும், ஃபீனாலும் எவால்வ் பண்ணும். ஒரு சின்ன ரியாக்ஷன் அங்கே பக்கத்தில் எழுதி காய்க்குமா அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு? எத்தனால் எத்தில் ஆல்கஹால் C2H5OH ப்ளஸ் when treated with metallic sodium, சோடியம் என்ன பண்ணும்னா இந்த ஆல்கஹாலில் உள்ள H2 கேஸாக லிபரேட் பண்ணிவிட்டு அந்த ஹெச்சுக்கு பதிலாக சோடியம் போய் உட்காந்துக்கும், சோடியம் ஈத்தாக்சைடு. ஸோ எல்லா காம்பவுண்டுமே ஹைட்ரஜன் கேஸை எவால்வ் பண்ணும். ஆனால் என்ன கேட்டுக்காங்க? வில் நாட் எவால்வ். இது எவால்வ் பண்ணும், இது எவால்வ் பண்ணும், இது எவால்வ் பண்ணும். நன் ஆஃப் திஸ் இஸ் ஆன்சர். எல்லாமே எவால்வ் பண்ணும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹேஸ் தி ஹையஸ்ட் டெண்டன்சி டு கிவ் the reaction M plus gaseous state aqueous medium, M plus aqueous state. aqueous medium என்ன அர்த்தம்? வாட்டர் சால்வெண்ட்டாக யூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் aqueous medium. இந்த aqueous வந்தாலே யார் வந்துக்குவா? ஹைட்ரேஷன் எனர்ஜி. ஹைட்ரேஷன் எனர்ஜி வாட்டர் மாலிகுலை ஆட் பண்ணக்கூடிய வாட்டர் மாலிகுலை அப்சார்ப் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் தான் இது. ஸோ யாருக்கு ஹைட்ரேஷன் எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஹை? உங்களுக்கு தெரியும், லித்தியத்துக்கு தான் ஹை. தட் இஸ் தி ஆன்சர். சோடியம் இஸ் ஸ்டோர்டு அண்டர் கெரோசின். ஏன் சோடியத்தையும் பொட்டாசியத்தையும் கெரோசினில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னா சோடியம் ஹைலி ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் ஆல் தி மெட்டல், பொட்டாசியம் அலாங் வித் பொட்டாசியம்.
சோடியத்தை நீங்கள் தூக்கி இந்த ஏரில் வச்சிங்கன்னா இட் கம்பைன் வித் தி ஆக்சிஜன் ஆஃப் தி அட்மாஸ்பியர் அண்ட் இம்மீடியட்லி கன்வெர்டட் இன்டு சோடியம் ஆக்சைடு. உடனே அது சோடியம் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடும், ஹைலி ரியாக்டிவ். சோடியத்தை தூக்கி வாட்டருக்குள்ளே வச்சோம் அப்படின்னா வாட்டரோட எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் பயங்கரமாக பேர்னிங் ரியாக்ஷனில் நடந்து சோடியம் ஹைட்ராக்சைடாக கன்வெர்ட் பண்ணும். தேர்ஃபோர் இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்டோர்ட் அண்டர் கெரோசின். பாஸ்பரஸ் வாட்டரில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, சோடியமும் பொட்டாசியம் எப்போவுமே கெரோசினுக்கு உள்ள தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 6க்கு வாங்க. ருபீடியம் சூப்பர் ஆக்சைடு, RbO2னா சூப்பர் ஆக்சைடு. ருபீடியம் அல்கலி மெட்டல், ருபீடியம் மானோ ஆக்சைடுனா Rb2O, இது ருபீடியம் மானோ ஆக்சைடு. ருபீடியம் பெராக்சைடுனா Rb2O2, ருபீடியம் சூப்பர் ஆக்சைடு RbO2. நம்ம ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து லித்தியம் மானோ ஆக்சைடை மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும், சோடியம் மானோ ஆக்சைடையும் பெராக்சைடையும் ஃபார்ம் பண்ணும், பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் இவங்க 3 பேருமே மானோ ஆக்சைடு பெராக்சைடு அண்ட் சூப்பர் ஆக்சைடு. இது சூப்பர் ஆக்சைடோட மாலிகுலர் ஃபார்முலா. ஆல் சூப்பர் ஆக்சைட்ஸ் ஆர் paramagnetic in nature. A is the answer. Question number 7. Find the wrong statement. Sodium metal is used in organic qualitative analysis. Qualitative analysis எதுக்கு யூஸ் ஆகும்? In the deduction of nitrogen, sulfur, halogen இவங்களை ஃபுல்லாக டிடெக்ட் பண்ணுறதுக்கு பாஸ்பரஸ் இந்த சோடியம் மெட்டல் யூஸ் ஆகும். This is the correct answer. Sodium carbonate is soluble in water and it is used in inorganic qualitative analysis. Sodium carbonate யூஸ் ஆகும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா குளோரைடு, புரோமைடு, அயோடைடு, சல்ஃபேட்டு இவங்களையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி சால்ட் அனாலிசிஸில் சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கீழே இவங்க யூஸ் ஆவாங்க. Potassium carbonate can be prepared by Solvay process. This is the wrong statement. Sodium carbonate can be prepared by Solvay process. This is the correct statement. So, sodium carbonate. அடுத்து potassium bicarbonate is acidic salt. This is also the correct. அப்போ இது ஒன்று தான் wrong statement. சரிதானா? Question number 8. Lithium shows diagonal relationship with magnesium. ஏன்? லித்தியத்தோட அயானிக் ரேடியஸ் 0.766 ஆங்ஸ்டாங், அதே மாதிரி மெக்னீசியத்துக்கு 0.72 ஆங்ஸ்டாங். ரெண்டு பேரோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி மோரார்லெஸ் ஈக்குவல். லித்தியத்தோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ 1.0, மெக்னீசியத்துக்கு 1.2. டயகனல் ரிலேஷன்ஷிப் வித் மெக்னீசியம். கொஸ்டின் நம்பர் 9க்கு பாருங்க. இன் கேஸ் ஆஃப் அல்கலி மெட்டல் ஹேலைட்ஸ் தி அயானிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் இன் தி ஆர்டர் ஆஃப். Ionic character increases. So what is the correct answer here? Metal iodide is less than metal bromide, less than metal chloride, metal F, fluoride. Metal na yaru? Alkali metal. Metal iodide க்கு covalent character இருக்கும். போக இவங்களுக்கு தான் highly ionic character. Though this is the correct answer, 9B. Question number 10. In which process fused sodium hydroxide is electrolyzed for extraction of sodium? Kastner process. Cyanide process வந்து gold and silver இருக்கு. அடுத்து so this method used to prepare sodium hydroxide actually from electrolysis of sodium chloride. Kastner process. Question number 11. The product obtained as a result of the reaction of nitrogen with calcium carbide is calcium cyanide. Nitrogen with calcium carbide, calcium cyanide. The answer is C, 11C. Calcium carbide when react with the nitrogen gives calcium cyanide, calcium valency 2, Cn valency 1. So CaCN twice. CaCN twice. Question number 12. Which of the following has highest hydration energy? Magnesium chloride, calcium chloride, barium chloride, strontium chloride are all alkaline earth metal. Alkaline earth metal ஓட hydration எனர்ஜியை நாம் alkali metal ஓட கம்பேர் பண்ணும் பொழுது இவங்களுக்கு தான் ஹையாக இருக்கும். அதில் யாருக்கு ஹையே? இந்த மெக்னீசியம் குளோரைடோட hydration எனர்ஜி இருக்கிறதுலேயே ஹையாக இருக்கும், MgCl2. அடுத்து Question number 13, massive following. Flame test. Fulla pakalama. Question number 13. Massive flame colors of the alkali and alkaline earth metal salt in the Bunsen burner. Sodium, calcium, barium, strontium, cesium, potassium.
brick red, yellow, lilac, violet, apple green, crimson red and blue. முதல்ல எடுத்த உடனே சோடியத்துக்கு yellow கலர், ஸோ B வந்து 2. அடுத்து கால்சியம் பிரிக் ரெட் கலர், Qக்கு வந்து 1. பேரியம் ஆப்பிள் கிரீன் கலர், இதுதான் ஆப்பிள் கிரீன் பேரியம். அடுத்து ஸ்ட்ரான்சியம் கிரிம்சன் ரெட்டு, எஸ்ஸுக்கு வந்து 5. அடுத்து சீசியம் டி, சீசியம் ப்ளூ கலர், டி வந்து 6. பொட்டாசியம் ஒரே ஒரு கலர் தான் மிச்சம் இருக்கும், லிலாக்கின் கலர் யூ. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? P2, Q1, S5. கரெக்டாக பார்த்தீங்கன்னா PQ, இது ஆர், பேரியம் வந்து ஆர். ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. Question number 14. Assertion. Generally alkali and alkaline earth metal form superoxide. Wrong statement. ஏன்னா அல்கலி மெட்டல்லையும் சோடியம் லித்தியம் தவிர பொட்டாசியம் ருபிடியம் சீசியம் மட்டும்தான் சூப்பர் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும். அல்கலின் எர்த் மெட்டல் ஃபார்ம் பண்ணாது சூப்பர் ஆக்சைடை. அண்ட் தேர் இஸ் எ சிங்கிள் பாண்ட் பிட்வீன் ஆக்சைடு அண்ட் ஆக்சைடு இன் சூப்பர் ஆக்சைடு. இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட். ஆக்சைடோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1/2 தான். இதில் ரெண்டுமே ராங் ஆன்சர். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ். தட் இஸ் தி correct answer for question number 14. Come to question number 15. Question number 15. Assertion, reason. Beryllium sulfate is soluble in water while barium sulfate is not. Alkaline earth metal sulfate la beryllium sulfate magnesium sulfate தான் readily soluble in water. Solubility மேல இருந்து கீழ வரும்போது beryllium, magnesium, calcium, strontium, barium வரும்போது solubility decrease ஆகும். Reason என்ன? So this is a correct statement. Reason என்ன? Hydration energy decreases down the group from beryllium to barium and lattice energy remains almost constant. This is a correct explanation for the given assertion. So answer is both assertion and reason are true and the reason is the correct explanation of assertion. Question number 16. Which is the correct sequence of solubility of carbonate of alkaline earth metal? Alkaline earth metal solubility top to bottom group la போகும் பொழுது decrease ஆகிட்டே போகும். Magnesium, calcium, strontium, barium. Magnesium carbonate more soluble compared with the calcium carbonate and goes on. And question number 17 is in context with beryllium, which one of the following statement is incorrect statement? It is rendered passive by nitric acid. This is correct statement. It forms beryllium carbide. This is also correct statement. Its salt are rarely hydrolyzed but readily hydrolyzed. This is the incorrect statement. Its hydrate is electron deficient and polymeric. This is also the correct statement. This one is the incorrect statement. Come to question number 18 is the suspension of slacked lime in water is known as milk of lime. See. Question number 19. A colorless solid substance A on heating evolved carbon dioxide. எந்த காம்பவுண்டை ஹீட் பண்ணும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகும்னா ஒன்று அந்த காம்பவுண்ட் வந்து கார்பனேட் காம்பவுண்டாக இருக்கணும், இல்லைனா பைகார்பனேட் காம்பவுண்டாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ கேவ் எ ஒயிட் ரெசிடியூ சால்யூபிள் இன் வாட்டர். ரெசிடியூ ஆல்சோ கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ரெண்டாவது அவங்க கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குறாங்கன்னா முதல்ல உள்ளது பைகார்பனேட்டாக இருக்கணும், செகண்ட் உள்ளது கார்பனேட்டாக இருக்கணும். when treated with dilute HCl. So compound, the given compound sodium carbonate, sodium bicarbonate, calcium carbonate, calcium bicarbonate, sodium bicarbonate. The sodium bicarbonate முதல்ல நம்ம ஹீட் பண்ணும் பொழுது அதிலிருந்து என்ன கிடைக்கும்னா சோடியம் கார்பனேட் Na2CO3 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O. இந்த கார்பனேட்டை திரும்ப HClோட ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும்போது திரும்பவும் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எவால்வ் ஆகும். கொஸ்டின் நம்பர் 20. The compound X on heating gives a colorless gas and a residue that is dissolved in water to obtain B.
Colorless gas is carbon dioxide. Excess of carbon dioxide is bubbled through the aqueous solution of B. C is formed. Solid C on heating gives back X. So what is X? The compound X on heating gives colorless gas and a residue that dissolved in water obtained B means calcium hydroxide. CaOH twice. X என்னதுப்பா calcium carbonate CaCO3. இதை ஹீட் பண்ணும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு கலர்லெஸ் கேஸ் எவால்வ் ஆகிட்டு கால்சியம் ஆக்சைடு கிடைக்கும். அதுதான் அந்த ரெசிடியூ. கால்சியம் ஆக்சைடை வாட்டரில் டிசால்வ் பண்ணும் பொழுது பி கிடைக்கும். வாட்டரில் டிசால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். பி தான் கேட்டுக்காங்க, கால்சியம் ஹைட்ராக்சைடு. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வழியாக கார்பன் டை ஆக்சைடை திரும்ப நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா சி ஃபார்ம்டு. சி ஆன் ஹீட்டிங் கிவ்ஸ் பேக் எக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சோம். கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. Which of the following statement is false? Calcium 2+ ion are not important in maintaining the regular beating of the heart. This is a wrong statement. இது ரொம்ப important. Magnesium 2+ ion are important in the green parts of the plant. Chlorophyll ஓட central metal ion இவங்க தான். இதுதான் correct answer. Mg2+ ion form a complex with ATP. இதுவும் correct தான். Calcium 2+ ion is important in body clotting. That is also the correct. Wrong statement is A. Question number 22. The name Blue John, gypsatoda uses la ivanga irupanga. Name Blue John is given to which one of the following compound? Calcium fluoride. Question number 23. Gypsum, formula of gypsum is CaSO4 2H2O. இதிலிருந்து 1.5 water molecule loss ஆச்சுன்னா அது plaster of Paris. When calcium carbide is heated in atmosphere of nitrogen in an electric furnace, the compound formed is CaNCN. This compound is formed. Calcium carbide CaC2 plus same nitrogen. ஆனால் இங்கே வந்து கரண்ட் இம்பார்ட்டன்ட், ப்ரெசன்ஸ் ஆஃப் கரண்டில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா Ca1NCen is formed. Among the following, the least thermally stable is lithium carbonate. இதை ஜஸ்ட்டு ஹீட் பண்ண உடனே லித்தியம் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கேஸை எவால்வ் பண்ணும். மற்ற எல்லா அல்கலி மெட்டல் கார்பனேட்டுமே 1273 கெல்வின் வரைக்கும் இவங்கெல்லாம் ஸ்டேபிளாக இருப்பாங்க. இவங்க தான் உடனே டிகாம்போஸ் ஆகிடுவாங்க. And my dear students, in this video we discussed the important 1 mark question from the unit 5 alkali and alkaline earth metal. Thank you for watching. If you like, please subscribe. Thank you very much.